ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசுவோம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. புது ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்திருக்கு. ஸோ அந்த மகிழ்ச்சியோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தமிழ் தடம் சேனலை தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. வணக்கம். வணக்கம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பயங்கர ஒரு ஆரவாரமாக விஜய் அவர்கள் பதவியேற்றிட்டு இருக்காரு. அவர் கூட 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. என்ன துறை அப்படின்றது இதுவரை தெரியல. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அப்படியே 2 திராவிட கட்சிகள் இல்லாத புது கட்சி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திட்டாங்க. இப்போ அந்த பதவியேற்பு விழாவை பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ்வலாக பார்த்து பழகின ஃபேஸஸை பார்க்க முடியல. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஃபேஸாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியும் மூடும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அது போக முதல்ல விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிஎம் ஆயிருக்காரு. இப்போ நம்மளோட சிஎம் அவர் சீஃப் மினிஸ்டர் விஜய். அதே மாதிரி புதுசாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். தாவேகா தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களும் பார்த்தோன்னா ஏகப்பட்ட தடைகள் எல்லாத்தையும் மீறி அவங்களோட தலைவரை சிஎம் ஆக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் நிறைய போராட்டங்கள், 108 சீட் கிடச்சதுக்கப்புறமும் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்தது, வேற கட்சிகளை கொண்டு வர வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எஃபெக்டிவாக கொண்டு வந்து ஒரு கவர்மெண்ட் இப்போ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நம்ம டெஃபினட்டாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி நல்ல ஒரு ஆட்சியையும் கொடுக்கணும். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதை நம்ம டெஃபினட்டாக அங்கீகரித்து தான் ஆகணும். 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி ஒரு ஜெயண்ட்டை வீழ்த்தின கதை தானே. வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்தது பெரிய ஒரு விஷயம். சீமான் அவர்கள் கூட இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. 2 திராவிட கட்சிகள் இல்லாத புது கட்சி ஆட்சி பொறுப்பு இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க. அந்த மகிழ்ச்சி நமக்கும் உண்டு. இப்போ விஜய் அவர்கள் அவரோட அரசியல் கரெக்டாக தப்பா அதெல்லாம் டிபேட்டு. ஆனால் இங்கே 2 திராவிட கட்சிகள் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை. நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ ஆமாம், 5 வருஷம் நான் ஆட்சி பண்ணுவேன், 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க, எனக்கு அவங்க தான் மாற்று, அவங்களுக்கு நான் தான் மாற்று அப்படின்ற ஒரு எகத்தாளமான ஒரு போக்கில் இருந்தாங்க. இப்போ அதை உடைச்சிட்டாங்க. நீங்கள் இப்படியே போய்கிட்டு இருக்க முடியாது, மக்கள் கோவப்படுவாங்க, கோவப்பட்டாங்கன்னா மாற்றும் சாத்தியம் அப்படின்றத இவங்க நிரூபிச்சிட்டாங்க. அதுபோக இப்போ அவங்களோட அமைச்சர்களை பார்த்தாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா மினிஸ்டர் ஆகிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைடில் பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இப்போ செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை தான். ஸோ செங்கோட்டையன் இருக்காரு. இன்னொரு சைடில் நிறையா ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் இருக்காங்க. அப்புறம் அருண்ராஜ் மாதிரியான பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்கள் அவரும் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பொலிட்டீஷியன் தான். ஆதவ அர்ஜுனாவுக்கு எலெக்ஷன் இது சார்ந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. நிர்மல்குமார் ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன். அப்புறம் வெங்கட்ராமன் மயிலாப்பூர் எம்எல்ஏ, அவரும் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ அவர்லாம் ஒரு களம் மாறி இருக்குன்றத காட்டக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலா இருக்காரு. ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு அமைச்சரவையில ஒரு பிராமின். எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுக 2 கட்சியிலையுமே பிராமின் எம்எல்ஏஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிடையாது. ஆமா, ஹிஸ்டாரிக்கலா ரொம்ப ரேரா தான் பிராமின் எம்எல்ஏஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமைச்சரா ஒரு பிராமின் ஆயிருக்காரு. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய டிபேட்டா கூட மாறி இருக்கு. டிவிக்கேவை நிறைய பேர் விமர்சிக்கவும் செய்யறாங்க. எனக்கு என்னமோ அந்த விமர்சனங்கள்லாம் தேவையில்லை. அவர் பிராமினா என்ன கேஸ்டாமெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அவர் எப்படி ஒர்க் பண்றாருன்றதான் பார்க்கணும். அன்னைக்கு திராவிட கட்சிகள் பிராமண எதிர்ப்பை கையில் எடுத்தாங்கன்னா அதுக்கான தேவை அன்னைக்கு இருந்தது. அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். ஏன்னா பிராமண எதிர்ப்பை கையில் எடுத்து தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் பிராமின்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தராங்க. அது எல்லாருக்குமே லாபகரமாக தான் இருந்திருக்கு. அது தேவையான ஒரு விஷயமாவும் இருந்திருக்கு. அதுக்குன்னு பிராமின்ஸுக்கு நாங்கள் ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டோம், அவங்க மினிஸ்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, அவங்க ஒரு 2-3% இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாப்புலேஷனுக்கு ப்ரொபோஷனலான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற மற்ற தமிழ் கம்யூனிட்டிஸும் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே நிறைய தமிழ் கம்யூனிட்டிஸுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அசம்பிளியில். அந்த ரெப்ரசன்டேஷனையும் நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ அந்த வகையில்
இவருக்கு பதவி கொடுத்ததெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. நாளைக்கு அஃப்கோர்ஸ் அவர் நல்லா செயல்படணும். அவர் நல்லா செயல்படலை, தவறான காரியங்கள் பண்றாருன்னா நீங்க தாராளமா விமர்சிங்க. ஆனா அவரு பிராமணரா இருக்க ஒரே காரணத்துக்காக அவருக்கு பதவியே கொடுக்கூடாதுன்னு சொல்றதுனா எனக்கு என்னமோ கரெக்ட்னு படல. அவருடைய பழைய வீடியோ எல்லாம் எடுத்து இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கா போயிட்டு பள்ளி கல்வித்துறை தர போறீங்க அப்படிதான் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, பள்ளி கல்வித்துறை தர போறாங்கன்னு. ஸோ இவருக்கு பள்ளி கல்வித்துறையா அப்படின்லாம் நேத்துல இருந்து திமுக காரங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் டார்கெட் பண்றதுக்கான ஒரே காரணம் அவர் பிராமணரா இருக்காருன்றதுக்காக தான் டார்கெட் பண்றாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி பண்றது கரெக்டா எனக்கு படலை. ஒரு மனிதரை வந்து ஒரு சாதி அடிப்படையிலையோ ஒரு இன அடிப்படையிலையோ ஒரு மத அடிப்படையிலோ நம்ம பார்க்கக்கூடாது. அவர் ஒரு மனிதனாக பார்க்கணும். அவருக்கு சில பொட்டன்ஷியல்ஸ் இருக்கும். அப்போ அவரோட கெப்பாசிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு. அவர் கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக பண்ணுறாரா நம்ம ஏற்றுப்போம். செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்யலைன்னா நம்ம விமர்சிப்போம். அப்பயும் பிராமணர்னு சொல்லி விமர்சிக்க தேவையில்லை. உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யலைன்னு சொல்லி விமர்சிப்போம். ஆனால் வாய்ப்பை நம்ம கொடுப்போம். ஏன் இதை நான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல மாற்றம் நான் ஏன் பார்க்குறேன்னா, குறிப்பாக திமுக இந்த லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டியே வண்டியை ஓட்டிட்டாங்க. அப்புறம் இந்த லாஸ்ட் 2014 இருந்து பார்த்தோம்னா ஒரு 12 இயர்ஸா பாஜகவோட பிராமண எதிர்ப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாஜக எதிர்ப்பு பிளஸ் பிராமண எதிர்ப்பு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாஜகனாலே பிராமின் கட்சின்ற மாதிரி கொண்டு வருது, அப்புறம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதனால ஒரு 50 இயர்ஸா அவங்க பிராமண பூச்சாண்டியை வச்சு தமிழ்நாட்டில் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. நான் ஏன் பூச்சாண்டின்னு சொல்றேன், நான் சொன்ன மாதிரியே ஒரு காலத்தில் அது தேவைப்பட்டது. அதை நீங்க ஏன்னா அந்த டைம்ல பிராமின் டாமினேஷன் இருந்தது பொலிட்டிக்கலா, அதை உடைக்கிறதுக்கு பிராமண எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறீங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சதுக்கு அப்புறம், நீங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறமும் இதே கதையை பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலா பார்த்தோம்னா பிராமின்ஸுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மி. ஆனாலும் நீங்க அவங்கள மையமா வச்சு அரசியல் பண்ண அது என்ன லாஜிக்? அது அவங்க பவர்ல இருக்கும்போது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு பவர் இல்லாத போது அவங்களே எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதுல எதுவும் லாஜிக் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இவங்களோட பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு புதுசாக ஒரு எதிரியை உண்டாக்குற மாதிரி தான் தெரியுது. ஓகே, அதனால ஓகே, இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ராஜ்மோகன் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சாதாரண ஒரு மீடியா பர்சன், கரெக்டான விஷயங்களை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. உழைச்சி இன்னைக்கு எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ மினிஸ்டராகவும் அவர் ஆயிருக்காரு. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவலால் குயிக்காக எவ்வளோ தூரம் வளர முடியும் அப்படின்றத இது காட்டுது. புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது பெரிய விஷயம்தான். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ திமுக ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம். 80% மினிஸ்டர்ஸ் யாருன்னு கணிச்சிடலாம். தெரியும். புதுசா கொஞ்சம் டம்மி போஸ்ட் பண்ணா 2-3 பேர் புதுசா வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பசங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா, அவ்வளவுதான். இவங்க தான் நமக்கு தெரியும். அதிமுக வந்தாலும் நம்ம கணக்கு போட்டுடலாம், இந்த முக்கியஸ்தர்கள்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ராஜ்மோகன் அவர்கள் இருக்காரு, நம்ம பார்த்த மாதிரி வெங்கட்ராமன் இருக்காரு, அருண்ராஜ் இருக்காரு, நிர்மல்குமார் இருக்காரு, பிரபு இருக்காரு, கீர்த்தனான்ற அந்த லேடி இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா இதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது இல்லை. இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களான்னு கூட நமக்கு சந்தேகம் இருந்தது இல்லை. ஆனா இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொல்லிடலாம், ஜெயித்தால் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ ராஜ்மோகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம். அதை டெஃபினட்டாக அவர் நல்லா முழுமையாக பயன்படுத்துவார்னு நம்புகிறோம். ப்ளஸ் அவங்களோட கான்ஃபிடன்ஸையும் நம்ம பாராட்டணும். இப்போ நம்மலாம் தாவேக்காவை பயங்கர கடுமையாக விமர்சிச்சிருக்கோம் பொலிட்டிக்கலாக. அதை தாண்டி நம்ம எந்த விமர்சனமும் வைக்கல, பொலிட்டிக்கலாக விமர்சிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போதும் தாவேக்கா கட்சி மேலே நம்பிக்கை வச்சு, ஒரு புது கட்சி இல்லை, புது கட்சினா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். விஜய் ரைட்டு பெரிய ஸ்டார் அதெல்லாம் ஓகே, பட் ஒரு புது கட்சியில் ரைட் இந்த கட்சியை நம்ம பேக் பண்ணுவோம், இந்த கட்சியோட பயணிப்போம், இந்த கட்சி மேலே நம்பிக்கையை வைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இறங்கி வேலை பார்த்து ஜெயிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு வெற்றி ஷார்ட்டாக கிடச்சிருச்சு, ஒரு 2 இயர்ஸில் கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக. ஸோ அதையும் நம்ம பாராட்டணும். ரிஸ்க் எடுத்து அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, பெரிய விஷயம் தான். அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள், அவருக்கும் பெரிய ஒரு வெற்றி. ஏடிஎம்கேல இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ டிவிக்கு வந்ததுக்கப்புறம் பாஜகவில் ஃபர்ஸ்ட் இருந்தார், பாஜகவில் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல ஐடிவிங்க, அதுக்கப்புறமா டிவிக்கே. பெரிய ஒரு ஏற்றம் தான் அவருக்கும். பிரபு அவர்கள் காரைக்குடியிலே நம்ம பார்த்தோம், அவர் சில விஷயங்களை கரெக்டாக பண்ணார். அவரை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணார். அவர் வெறுமனே அங்கே காரைக்குடியில் ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டுமே அவர் செயல்படலை. தமிழ்நாடு முழுக்க அவர் ப்ரெசன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்தாரு. முக்கியமான மீடியாக்களில் பேட்டி கொடுக்குறது, மீடியா மேனேஜ்மெண்ட், இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க ரீச் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் இருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவருக்குமே ஏதோ விஷன் இருந்திருக்கு, கரெக்டாக அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரும் வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் அப்புறம் ஒரு ஃபீமேல் மினிஸ்டரும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க.
நல்ல ஒரு மிக்ஸ் இருக்கு, நிறைய சேலஞ்சஸும் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல. ஏன்னா திராவிட கட்சிகளை நீங்க வீழ்த்துறது ஒண்ணு, ஆனா திராவிட கட்சிகள் விட்டு வச்சுட்டு போன தவறுகள் நிறைய இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை விட்டு வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, அதெல்லாம் நீங்க தான் சரி செய்யணும். அதை தூக்கி சுமக்க போறீங்களா அல்லது விட்டுட்டு புது இது பண்ண போறீங்களா? ஆமா. ஸோ நீங்க அந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்க போறீங்களா, இல்ல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்க போறீங்களா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. பட் நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு 6 மாசம் தெரிஞ்சிடும் எந்த போக்குல இது போகுதுன்னு அப்படின்னு. 6 மாசம் கூட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. ஒரு கொஞ்சம் சீக்கிரமாவே தெரிஞ்சிடும் என்ன டைரக்ஷன்ல போறாங்கன்னு. விஜயும் பார்த்தோம்னா அசாத்தியமான ஒரு காரியத்தை தான் பண்ணியிருக்காரு. யாரும் எதிர்பார்க்கல. இப்ப நான்லாம் எப்படின்னா, நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு இன்னும் ஷாக்கிங் தான். எனக்கு தெரிஞ்ச 90% ஆட்கள் இது எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இப்ப சில நேரங்கள் என்ன ஆகும்னா, இப்ப உதாரணத்துக்கு எனக்கு என்டிகேக்கு ஓட்ஸ் கம்மியானு எனக்கு தெரியும், ஆனால் நான் பேசும்போது ஓட்ஸ் கம்மியாகவும் நான் பேச மாட்டேன். ஏன்னா எதுக்கு நெகட்டிவ் கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு பேச மாட்டேன். அதே மாதிரி அதிமுக நண்பர்கள் நிறைய பேர் அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் பர்சனல் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் பாஸ் அதிமுக ஜெயிக்கிறது அப்படின்றத அவங்க ஏற்றுப்பாங்க உள்ளுக்குள்ள. அந்த வகையில் இப்போ நான் தாவேக்காவை விமர்சித்து நான் பேசும்போது அது ஏதோ ப்ரொப்பகேண்டாக்காக கிடையாது, நிஜமாவே நான் அதை தான் நம்பினேன். அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நம்பினேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் மீறி அசாத்தியமான ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. குறிப்பாக விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு நேரத்துலையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய யாரும் எதிர்பார்க்காத வெற்றிகளை அவர் கொடுக்குறாரு. சினிமாலையும் சரி, அரசியல்லையும் சரி, எல்லாத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. பெரிய விஷயம், வெற்றியாளர் தான். ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்க முடியுது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த மினிஸ்டர்ஸ்லாம் பேசுகிறோம் பாருங்க, இவங்க எல்லாத்துக்கும் விஜய் தான் வெற்றி கொடுத்துருக்காரு. அது போக அந்த 108 எம்எல்ஏஸுக்கும் விஜய் தான் வெற்றி கொடுத்துருக்காரு. விஜய்ன்ற ஒரு இண்டிவிஜுவல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இவங்க யாருக்குமே அதிகாரம் கிடைச்சிருக்காரு. டிவிக்கே ஒன்றும் இல்லை. ஆமாம். ஸோ இந்த ஒரு இண்டிவிஜுவல் இவங்க எல்லாத்துக்கும் பவரை கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக இவர் எமர்ஜ் ஆகி வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் விஜயை பாராட்டணும். மாப்போசி காலத்திலேருந்து சம்பத் அவர்கள், அப்புறம் ஆதித்யநாத் அவர்கள், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட புது கட்சிகள், டிஎம்டிகே, எம்டிஎம்கே, ஏகப்பட்ட கட்சிகள், எம்என்எம், என்டிகே, திராவிட கட்சிகளை வீழ்த்துறதுக்கு என்னெல்லாமோ முயற்சிகளை என்னென்னமோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் பண்ணிட்டாங்க. இவங்களாலாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்த விஜய் செஞ்சிருக்காரு. விஜயோட அரசியல் மேலே நம்ம விமர்சனம் வைக்கலாம், ஆனால் விஜய் செஞ்ச இந்த விஷயத்தை நம்ம அங்கீகரிச்சு தான் ஆகணும். பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்திட்டார், சிஸ்டமை டீஸ்டபிளைஸ் பண்ணிட்டார், வேற யாராலையும் முடியாத செஞ்சுட்டார். ஸோ அதனால விஜய்க்கும் அந்த வகையில் பெரிய ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓகே, இப்போ என்ன கோப்புல முதல் கையெழுத்து போட போறாரு அப்படின்றதும் பேசுபொருள். நிறைய இலவசங்கள் தான் அறிவிச்சிருந்தாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியில். ஸோ எந்த இலவசத்தில் அவர் முதல் கையெழுத்து போட போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. ஸோ எப்படி பார்க்குறீங்க, இந்த இலவச அறிவிப்புகள் நிறைய திமுக அதிமுக மாதிரி இவங்களும் தான் கொடுத்துருந்தாங்க, அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பரவாயில்ல அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு இது கூட பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இது நான் நினைக்கிறது இல்லை. கொடுத்தது திருப்பி பறிக்க முடியாது. 1000 ரூபா கொடுத்து பழகிட்டீங்கன்னா அதை 2000 மாற்றலாம், 1500 மாற்றலாம், 500 குறைக்க முடியாது. குறைச்சிங்கன்னா பேக் ஃபயர் ஆகும். இலவசங்களோட சிக்கல் அதுதான். ஒன்ஸ் நீங்கள் இலவசத்தை கொடுத்து பழகிட்டீங்கன்னா அதை கம்மி பண்ண முடியாது, ஏற்றிக்கிட்டே தான் போகணும். மக்கள் ஒன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி பழகிட்டாங்கன்னா ரைட், 500 வாங்கி பழகியாச்சுன்னா அடுத்தது 1000 தான். 200 கொடுத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. யூஎஸ்எஸ்ஆரில் இந்த பிரச்சனை தான் வந்தது. தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, கடந்த 10 ஆண்டுகளில் ஏறிக்கிட்டே இருக்கு இலவசங்கள்லாம். இலவசங்களோட அந்த எண்ணிக்கையை நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா மக்கள் கோச்சுப்பாங்க. அதனால அந்த ஆப்ஷன் டிவிக்கே கிடையாது. இப்போ கேள்வி என்னன்னா, நிறைய இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது முக்கியமான சில விஷயங்களை குயிக்காக அறிவிச்சாகும். ஏன்னா புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னே ஏதாவது ஒன்று பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லை வந்தோடனே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அந்த ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், எல்லாம் இப்போ டக்குனு இப்போ நடந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ இன்னைக்கு காலைல ஒரு ஹோட்டலில் உட்காந்து விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவை பார்க்குறேன். சில யங்ஸ்டர்ஸும் உட்காந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி பதவி இருக்கிறார். அது இப்போ டக்குன்னு இப்போ நடந்த மாதிரி இருக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு அவர் பதவி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிடிஆர் வந்து பட்ஜெட்லாம் தாக்கல் பண்றாரு. அதுவும் பயங்கர ஹைப். ஒரு 2 மாசத்துக்கு ஓவர் ஹைப்பா இருந்தது. அப்போ இறையன்பை கொண்டு வராங்க. ஆமா, அப்படிலாம் பெரிய ஹைப், பயங்கர கொண்டாட்டத்துல இருந்தாங்க.
இப்போ நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க, புது கட்சிகிட்ட தோத்துருக்காங்க, இன்னைக்கு எல்லாமே பயங்கரமா சோர்வடைஞ்சிருக்காங்க. அதிமுக கிட்ட தோத்தா கூட திமுக எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க மாட்டாங்க. டிவிகே கிட்ட வந்து தோக்கும் போது பெரிய ஒரு பின்னடைவா அவங்க பாக்குறாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, அதிகாரம்ன்றது பார்த்தோம்னா இப்ப கையில கிடைக்கும் போது பெரிய ஒரு பவர் மாதிரி இருக்கும், நம்ம கிட்டே தான் இது இருக்கும், 5 வருஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். கண்ணை மூடி திறக்கிறதுக்கும் அந்த 5 வருஷம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் பண்ண தவறுகள் எல்லாம் நீங்கள் திரும்ப பெற முடியாது. நீங்கள் பண்ண தவறுகளால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இன்னைக்கு திமுகவுக்கு அப்படி தானே. ஒரு 1 இயருக்கு முன்னாடி கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களே. அதெல்லாம் அப்படி யோசிச்சிருந்தா தூய்மை பணியாளர்களை மோசமாக நடத்திருக்க மாட்டாங்கல்ல, தொழிலாளர்களை மோசமாக நடத்திருக்க மாட்டாங்க, கஸ்டடிகளுக்கு நடக்காமல் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும்போது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, நடக்க விடாமல் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பவர் இருக்கும்போது அதெல்லாம் சாதாரண விஷயம் மாதிரி தெரியுது. ஆனால் கடைசியில் வரும்போது அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை திமுகவுக்கு ஏற்படுத்துது. டக்குன்னு பார்த்தா கையிலேருந்து பவர் போகுது. பவர் போனோன்னு இப்போ பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்த நீங்கள் இப்போ டக்குன்னு பார்த்தா வீக்காக இருக்கீங்க. புதுசாக உள்ள வராரு ஒரு பிளேயர், அவரை பார்த்து எல்லாம் ஜாலியாக கேலி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் வராரு, ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருக்காரு. அவர் கூட இருக்கவங்களெல்லாம் பார்த்து அரசியல் புரியலாம் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சோடனே அவர் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமா கம்பீரமா இருக்காரு. இன்னைக்கு பார்த்தா அந்த பதவியேற்பிலால இப்படி உட்காந்துருக்காரு. நல்லா ராகுல் காந்தி தள்ளி வந்து பேசுறாரு, அவர் தலையை பெருசா நீட்ட மாட்டேங்கிறார், லைட்டா எப்படி வந்து திருப்புறாரு. ராகுல் காந்தி உள்ள வந்து பேசுறாரு. ராகுல் காந்தி நேஷனல் லெவலில் பெரிய லீடர். பட் இன்னைக்கு இவர்கிட்ட பவர் இருக்கு, அவ்வளவுதான் கணக்கு. ஸோ டக்குன்னு இந்த இக்குவேஷன் எல்லாமே மாறிடும். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கும்போது பெரிய ஆள் மாதிரி இருப்பீங்க, அப்புறம் ஒரு 5 வருஷத்துல படால்னு நாளைக்கு நீங்க வீழ்ந்துருவீங்க, இன்னொருத்தன் பயங்கரமா மேலே ஏறி போவான். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நெக்ஸ்ட் 5 வருஷம் நீங்க கரெக்டாக ஆட்சி பண்ணணும். திமுக பண்ண தவறுகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது, குறிப்பா பவரை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களோட அறியாமையில நீங்க செய்யற தவறுகள் வேற. சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கும், நமக்கு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ற அளவுக்கு திறமை இருக்காது. எல்லாருக்குமே இந்த குறைகள் இருக்கும். ஆனா சில தவறுகள் தெரிஞ்சு பண்றது, தூய்மை பணியாளர்களை அவமதிச்சு தெரிஞ்சு பண்ணது, அப்படி அவனை டீல் பண்ணா அவன் ஜென்மத்துக்கு ஓட் போடுவானா அவங்களுக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை கரெக்டாக பண்ணணும், பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ என்னை பொறுத்தளவில் அதுதான். அதை தவறாக பண்ணியாச்சுன்னா இன்னைக்கு மக்கள் பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கலெக்டிவ் விஸ்டம் வாங்கல அது இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கு, அதுக்கான எந்த ஹிண்ட்டுமே எனக்குலாம் வெளில தெரில, யாருக்குமே தெரில. கருத்து கணிப்புகள் அது வெளில வரல, ஒப்பீனியன் போல்ல எக்ஸிட் போல்ல ஒன்றில் வந்தது. ஆனால் மக்கள் கலெக்டிவாக அவங்களுக்குள்ள பேசி எடுத்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க பாருங்க. எல்லாருமே அவங்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை மாத்துறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குங்க. அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க, ஆஃபீஸில் பேசி எடுத்து டிசிஷன்லாம் எடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து போடணும் தான் போட்டிருக்காங்க. இப்போ அப்போ நடக்கக்கூடிய ஆட்சியை வந்து அவங்க தெளிவாக கவனிச்சிருக்காங்க. இது சரியில்லை அப்படின்றத அவங்க தெளிவாக கவனிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இவன் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, திமுக வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக அதிமுகவை அவங்களால பார்க்க முடியல. திமுக வேண்டாம், திமுகவுக்கு மாற்றுன்னு வரும்போது அதிமுகவை திமுகவுக்கு மாற்ற அவங்களுக்கு பார்க்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு இறங்கிட்டாங்க. எல்லாம் டக்குன்னு இந்த பக்கம் எல்லாம் போகிறாங்க. எனக்கு அதை எப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா, ஓட்டு போட்ட அன்னைக்கு தான் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஓட்டு போட்ட அன்னைக்கு ஒரு ஹைப் தெரிஞ்சுது. யார்கிட்ட கேட்டாலும் தாவேக்கான்னாங்க. சரி அப்பயும் ஓகே, நம்ம எதிர்பார்த்ததை விட தாவேக்காவுக்கு நல்ல ஓட்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கும், நம்ம சிட்டில இருந்து பேசிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இந்த மூடு இருக்குன்னு நினச்சிக்க முடியாது இல்லை. ஓகே, இது மேபி சிட்டி பேஸ்டான ஒரு ஃபீலிங்காக கூட இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்கு. இப்போ தாவேக்காவுக்கு இன்னொரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இன்னைக்கு மக்கள் இவ்வளவு கோவத்துல வந்து திமுக வெளியே தூக்கி போட்டுட்டு அதிமுகவை நம்பாம உங்களுக்கு ஓட் போடுறாங்கன்னா நிறைய கோவம் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும். இதெல்லாம் நீங்க சரி பண்ணலன்னா இந்த கோவம் உங்களுக்கு எதிராக வந்துருக்கும். ஓகே, இப்போ திமுக பயங்கரமான எதிர்கட்சியாக வேற செயல்படுவாங்க. ஆமா, அவங்களுடைய அழுத்தத்தையும் நீங்க சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுகவோட அழுத்தம், மைனாரிட்டி கவர்மெண்ட், கூட்டணியோட அழுத்தம், கூட்டணி கட்சிகளோட அழுத்தம், அப்புறம் பாஜகவோட அழுத்தம், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் பொருளாதார அழுத்தங்கள் நேச்சுரலாகவே இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த அழுத்தங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக களத்தில் இருக்குது. இவங்களால சரியாக ரன் பண்ண முடியல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் மக்கள் அவங்கள தூக்கி போட்டு இங்கே வந்திருக்காங்க. பாப்போம் என்ன பண்ணுறாங்க. இப்போ தொடர்ச்சியாக நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, இப்போது திமுக தங்களுடைய கூட்டணி கட்சியில் நீங்கள் ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நீண்ட நாளுக்கு நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. அவங்க ஒரு நெருக்கடியை வந்து
கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது சிஎம்மாக பொறுப்பேற்கிற வரைக்கும் தான், அதிகாரம் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போது சிஎம்மாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு திரு விஜய் அவர்கள். ஸோ அதிகாரம் ஷிஃப்ட் ஆன பிறகும் திமுகவால் அந்த கட்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ சிம்பிளுங்க. இப்போ எல்லாமே தாவேக்காவுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்களோட ஆதரவு பெருவாரியாக இன்னைக்கு தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குது. புதுசாக வந்த ஒரு கட்சியை மக்கள் தூக்கி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்கள் திமுகவை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, அதான் உண்மை. நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா 73 மாதிரி இருக்கும், அதெல்லாம் உண்மை கிடையாது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2ஆக உடையுது. திமுக வேண்டான்னு சொல்கிறவங்க அதிமுகவும் ஓட் போடுறாங்க, தாவேக்காவும் ஓட் போடுறாங்க. அப்படி 2ஆக உடஞ்சதுக்கு அப்புறமுமே திமுகனால 73 சீட்ஸாக ஜெயிக்க முடியுது. 73 சீட்ஸ் அந்த அலையன்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தான் என்ன ஆயிருக்கும்? சோலி முடிச்சிருப்பாங்க திமுகவுக்கு, லிட்டரலாக ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு திமுக மேலே மக்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு எல்லாமே விஜய்க்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு, டிவிக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு. அப்போ யாருமே விஜய்க்கு எதிராகவோ தாவேக்காவுக்கு எதிராகவோ போக விரும்ப மாட்டாங்க. இவர் ஸ்டாலின் அவர்களோட அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது டிஃபென்ஸ்ல தான் இருக்காரு. நான் சண்டைக்கு போல, நான் எதுவும் பண்ணலன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ உங்க விருப்பத்துக்கு மாறா நான் எதுவும் செய்யவில்லைன்றதை ஸ்டாலின் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால இப்போதைக்கு மக்கள் விருப்பத்தை மீறி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காம, அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ண விடாம, அரசு அமைக்க விடாம யாராவது ஸ்டாப் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, அது மக்களை பெரிய அளவுக்கு கோவப்படுத்தும். அது நாளைக்கு ரீஎலெக்ஷன்ல கொண்டு போய் விட்டாச்சுன்னா இருக்கிறதையும் பிடிங்கி விட்டுருவாங்க மக்கள். அதிமுகவுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி, சிறிய கட்சிகளுக்கும் சரி இருக்கக்கூடிய எந்த சீட்ஸும் இருக்காது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் கவர்னர் ரூல் பண்ணா, கவர்னர் ரூல் அதுவும் சிக்கல் தான். ஒரு 6 மாசம் 1 வருஷமா ரூல் பண்ண வச்சுப்போம், அதுவும் இவங்களுக்கு சிக்கல் தான். ஸோ அதனால இதுதான் அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் நம்ம செய்திகளில் பார்த்தோம், திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முயற்சி பண்ணாங்க. அதுக்கு சப்போர்ட் இல்லை, இடதுசாரிகள் அதை ஒத்துக்கல. ஏன்னா இடதுசாரிகளுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. அவங்களால இவங்க தமிழ்நாட்டு ஸ்டேட் லெவலில் அடிக்கிற பல்ட்டிக்கெலாம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நேஷனல் லெவலில் அவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்போ இது ஒன்று தான் அவங்களுக்கு ஆப்ஷன். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விசிகேலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. லேஸில் எதையும் விடுற ஆட்கள் கிடையாது அவங்க. இந்த எலெக்ஷன்ல 26ல் திமுக அவ்வளோ பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. திமுக கட்டுக்கோப்பா அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்றாங்க. திமுக ஜெயிக்கிறதுக்கு திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு இமேஜும் இருக்கு இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும் போதும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை கம்மி பண்ணும் போதும் விசிகே 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் கதை வேற. பாஜக எதிர்ப்பு அரசியல் அவங்களோடது, அந்த ஸ்ட்ரென்த்லாம் இருக்கலாம், அதை வச்சு வாங்கிட்டாங்க. ஆனால் விசிகே 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸ்ட்ரைக் ரேட் கம்மி தான், ஆனால் வாங்கிட்டாங்க. எலெக்ஷன் மாதிரி அடிச்சு வாங்கிட்டாங்களே, கம்யூனிஸ்டால முடியல. ஸோ அதனால விசிகே, குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் எப்பவுமே டஃப்பாக நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஆள். அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையை கிளப்புவார், அப்புறம் டக்குன்னு ரிவர்ஸ் போவார். அது ஏதோ நெகோசியேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். மதுக்கு எதிராக போராட்டம் நடத்துவார். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பார்த்தா அது அப்படியே டைல்யூட் ஆயிரும், அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் போயிட்டாரு. அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல், திடீர்னு அதிகார பகிர்வை பட்டுன்னு ஒரு இஷ்யூ எடுப்பாரு. இந்த டேலண்ட் திருமாவளவன் அவர்களுக்கு உண்டு. ஒரு பொலிட்டிஷியனுக்கு அது தேவை. அப்பப்போ 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா மீடியாவை அவர் சுற்றி சொல்ல வைப்பார். திமுகவுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுப்பாரு. ஸோ அவர் ஈஸியாக எதையும் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. இந்த இடத்துல எந்த பவரும் இல்லாமல் வெளியிருந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோன்றாங்க. அங்கே தான் சிக்கல், அங்கே தான் சிக்கல் இருக்கு இப்போ உங்களுக்கு. அப்போ அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒன்று, இந்த சிறிய கட்சிகளுக்கு தாவேக்கா மேலே முழு நம்பிக்கை இல்லை. 2வது, அவங்க திமுகவோட கண்ட்ரோல்லையும் இருக்காங்க. இன்னும் திமுகவை தான் அவங்க நம்பி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இன்னும் திமுகவுக்கு இன்னும் ஃபியூச்சர் இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ இது மாறணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா பவருக்கு வந்தால் மட்டும் போதாது. நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பயங்கரமாக ஆட்சி பண்ணும். பயங்கரமாக ஆட்சி பண்ணி மக்கள் எல்லாருமே தாவேக்கா பக்கம் 2 இயர்ஸ் கழிச்சும் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ சிறிய கட்சிகள் ரைட்டு தாவேக்கா கண்ட்ரோலுக்குள்ளே போயிடுவாங்க. இனி நம்ம திமுகவை நம்பி பிரயோஜனம் இல்லை, தாவேக்கா நல்லா ஆட்சி பண்ணிட்டாங்க, மக்கள் ஆதரவு இப்பயும் இருக்கு, 29 தேர்தலையும் தாவேக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இடதுசாரிகளும் தாவேக்காவோட பயணிக்க விரும்புவாங்க, விசிகவும் தாவேக்காவோட பயணிக்க விரும்புவாங்க, காங்கிரஸும் தாவேக்காவோட பயணிக்க விரும்புவாங்க. ஆனால் 2 வருஷம் ஆட்சியில் பிரச்சனைகள் வருது, நிறைய அதிருப்திகள்லாம் இருக்குன்னா ஸ்லோவாக தாவேக்காவுக்கு எதிராக கூட திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் தவறு நடக்கும்போது தட்டி கேட்போம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மொமெண்டம் பில்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல லைட்டாக மிரட்டுவாங்க, 2 தடவை மிரட்டுவாங்க, 3வது தடவை பட்டுன்னு உடச்சு விட்டுருவாங்க.
இதை அவங்க பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா லோக்சபான்னு வரும்போது திமுகவுக்கு இன்னும் ஒரு ஹோல்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் இப்போ அங்கே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் லோக்சபா எலெக்ஷனை தான் திமுகவுக்கு காங்கிரஸை விட பாஜக எதிர்ப்புலாம் பண்ண முடியும். காங்கிரஸ் இல்லாமல் பாஜக எதிர்ப்பு பண்ணுறது செல்லுபடி ஆகாது தான் பெரிய அளவில். ஆனால் பாஜக எதிர்ப்பு டிவிக்கே இப்போ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த அலைன்ஸ் இங்கே இருக்காங்க. அது இல்லாமல் மக்கள் செல்வாக்கும் இப்போ டிவிக்கே பக்கம் இருக்குது. நீங்கள் இப்போ அவங்க ரசிகர்கள்கிட்ட போய் தவறு பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை இப்போ தாங்க வந்திருக்காரு இருங்க அப்படின்னு. இப்போ நான் ஏற்றுக்கிறேன். நான் சொல்றது ஒரு 2 years கழிச்சு நான் சொல்கிறேன். 2 years கழிச்சு கூட அவங்க அதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. தாவேக்காவுக்கு நிறையா சேலஞ்சஸும் இருக்குங்க. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் எல்லாமே புது ஆட்கள். 108 பேர் புது ஆட்கள். வந்தோடனே கத்தி வச்சு கேட்க விட்டுறாங்க. ஒருத்தர் விட்டுறாரு. ஏன் அது நடக்குது? ஏன் திமுககாரங்க இது பண்ணல? இவரை விட முரட்டுத்தன ஆட்கள்லாம் திமுகவில் உண்டு. ஆனால் அவங்களுக்கு சில கண்ட்ரோல் இருக்கும். எப்படி கட்சியை கண்ட்ரோலில் வச்சிருக்கணுன்றதெல்லாம் அது ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது இது புது கட்சி. அதே மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் ரொம்ப சிக்கலான தொண்டர்கள். அவங்களையும் நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும். அவங்க பண்ணுற ஒவ்வொரு தவறுகளும் ஊதி பெருக்கப்படும், பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் தமிழ்நாடு முழுக்க. ஓகே. அப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு எம்எல்ஏ அவர் குடிச்சிட்டு ஆடுறாரு. அவர் பழைய வீடியோன்னு சொல்கிறாங்க, புது வீடியோவா பழைய வீடியோன்னு தெரியல. ஒரு ட்விட்டரில் போட்டு பழைய வீடியோ அது. நான் அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தேன். ஓகே. அண்ணன் ரொம்ப நல்லவர், அவரோட பழைய வீடியோ அது, தயவு செய்து ஒரு திட்டாதீங்க ஒருத்தர் போட்டு பழைய வீடியோ ஆடி இருக்காரு. ஆனால் அவர் தான்றதை ஏற்றுக்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இது எல்லாமே நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ திமுக கொஞ்சம் டிஃபென்ஸில் தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ தெரியும் மக்கள் ஆதரவு ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்குது. இப்போ திமுக ஏதாவது சொன்னா கூட நீ என்ன பண்ண, நேற்று நீ என்ன பண்ண, இன்னைக்கு வந்து சொல்றியா அப்படின்ட்டுருவாங்க. அதனால இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு 1-2 மாதம் பதுங்கி இருப்போம், கொஞ்சம் கம்மன்னு இருப்பாங்க. அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய இஷ்யூஸை எடுத்து டக்குன்னு கேட்டை போட ஆரம்பிப்பாங்க. அதனால் அது டெஃபினட்டாக பண்ணுவாங்க. அதிமுகவுக்கும் வேறு வழி கிடையாது, விட்டதை பிடிக்கணும். அதிமுகவும் டஃப்பாக தான் அரசியல் பண்ணுவாங்க. என்டிகே சொல்லவே வேண்டாம். என்டிகே அசம்பிளிக்கு வெளியில் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுப்பாங்க. ஓகே, பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கும் டிவிகேவுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.